மில்லட் ஃப்ளேக்ஸ் வச்சு ஹெல்த்தியாக ஒரு சாம்பார் சாதம் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப்பு மில்லட் ஃப்ளேக்ஸை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து 1/4 கப்பு தண்ணி விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. துவரப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் அப்புறம் காய்கறிகள் 2 கப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். புளி கரைச்சல் 1 கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்துன்ட்டு தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகா வத்தல் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் வறுத்துன்ட்டு கடைசியாக கொஞ்சமாக கொப்பரை இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்து ஆறினத்துக்கு அப்புறமா ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துன்ட்டு கடுகு, பெருங்காயம் போட்டுன்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதில் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கிறோம். உப்பு, மஞ்சள் தூள் அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் பவுடரில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது இதில் இந்த வேக வச்ச பருப்பு அண்டு காய்கறி மிக்சரை சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறம் ஜோவார் ஃப்ளேக்ஸை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த மில்லட் ஃப்ளேக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியான வாசனையான மில்லட் சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடி. இதோட டீட்டெயில்டு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள்.